சீர்காழி அருகே புத்தூர் எம்ஜிஆர் அரசு கலை கல்லூரிக்குள் புகுந்து ஆய்வு செய்த போலி பறக்கும் படை அதிகாரியை காவல்துறையினர் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புத்தூர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் அறைக்குள் வந்த நபர் தன்னை பறக்கும் படை அதிகாரி என கூறியதோடு மாணவர்களை சோதனை செய்ய வேண்டுமென தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஒவ்வொரு வகுப்பறையாக சென்று தேர்வு எழுதும் மாணவர்களை அவர் ஆய்வு செய்தார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட கல்லூரி அதிகாரிகளுக்கு அந்த நபர் போலி அதிகாரி என தெரியவந்தது. இதனை அடுத்து கல்லூரி நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்து விசாரணை நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், தங்கச்சிமடம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த சில நாட்களாக கோடை வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதற்கிடையே மின் விநியோகமும் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். திருவள்ளூர் அடுத்த போலிவாக்கத்தில் மின்வாரிய ஊழியர்களை 20க்கும் மேற்பட்டோர் தாக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போலிவாக்கம் சத்திரத்தில் குறைந்த மின் அழுத்த கம்பி அறுந்து விழுந்துள்ளது. இதுகுறித்து மணவாள நகர் துணை மின் நிலையத்தில் பொதுமக்கள் புகார் அளித்தபோது அதிகாரி ஒருவர் அலட்சியமாக பேசியுள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மின் ஆய்வாளர்கள் பழனி, மாரியப்பன் ஆகியோரிடம் தங்களிடம் அலட்சியமாக பேசிய அதிகாரி நேரில் வர வேண்டும் என கூறியதோடு அவர்களை 20க்கும் மேற்பட்டோர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே தென்பெண்ணை ஆற்றில் தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் மேற்கொண்ட ஆய்வில் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 2 செப்பு நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. செப்பு நாணயங்களில் காளையின் உருவமும் தெலுங்கில் தேவராயர் என்றும் எழுதப்பட்டுள்ளதால் அவற்றை 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த விஜயநகர மக்கள் பயன்படுத்தி இருக்கலாம் என தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ராமநாதபுரம் அருகே கோவில் திருவிழாவையொட்டி மாட்டுவண்டி பந்தயம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலாடி பகுதியில் உள்ள ஸ்ரீ வனப்பேச்சி அம்மன் கோவிலின் 14வது ஆண்டு வருடாபிஷேக விழாவையொட்டி பூஞ்சிட்டு, சின்னமாடு, பெரிய மாடு என 3 பிரிவுகளில் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்கள் மற்றும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளுக்கு ரொக்கப்பணம் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே பூண்டி மாதா பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா முன்னிட்டு அலங்கார தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் இந்த ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான ஆண்டு பெருவிழாக்கான கொடியேற்றம் கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 9 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான அலங்கார தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. பேண்ட் வாத்தியங்கள் முழங்க வானவேடிக்கையுடன் முக்கிய வீதிகளின் வழியாக தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். இந்நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலத்தை சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பிறந்த பச்சிளங்குழந்தையை சாலையில் வீசி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூர் சுங்கச்சாவடி அருகே திருச்சி, சென்னை மார்க்கமாக செல்லும் சாலை ஓரத்தில் பச்சிளம் குழந்தையின் அழுகுரல் சத்தம் கேட்டுள்ளது. இதனையடுத்து சுங்கச்சாவடி அருகே நின்று கொண்டிருந்த திருநங்கை ஒருவர் சென்று பார்த்தபோது பிறந்து 3 மணி நேரமே ஆன பச்சிளம் பெண் குழந்தை சாலையில் வீசப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து 108 ஆம்புலன்ஸுக்கு அவர் அளித்த தகவல் அடிப்படையில் பச்சிளம் குழந்தை சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டது. சம்பவம் குறித்து அச்சரப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே போலி பட்டா வழங்கியதாக கூறி 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெல்லை திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் உள்ள VM சத்திரத்தை அடுத்த ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் குடியிருப்பவர்களுக்கு தமிழக அரசு இலவச பட்டா வழங்கியது. இந்த நிலையில் பட்டாவில் குறிப்பிடப்பட்ட நிலங்கள் வேறு ஒருவரின் பெயரில் இருப்பதாக கூறி 100க்கும் மேற்பட்டோர் நெல்லை திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கோடை வெயிலின் காரணமாக ராமக்கால் ஏரியில் மீன்கள் செத்து மிதக்கின்றன. பிடமனேரி ஏரியில் இருந்தும் சோகத்தூர் ஏரியில் இருந்தும் ராமக்கால் ஏரிக்கு தண்ணீர் வந்த நிலையில் தற்போது கோடை வெயிலால் தண்ணீர் மட்டம் வெகுவாக குறைந்து வருகிறது. மேலும் வெப்பம் காரணமாக மீன்கள் செத்து மிதப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் செத்து மிதக்கும் மீன்களால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்றும் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள நியாய விலைக் கடை முன்பு ஆபத்தான முறையில் தொங்கிக் கொண்டிருக்கும் ராட்சத மரத்தை அகற்றாமல் மாவட்ட நிர்வாகம் வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருத்தாச்சலம் ஜெயில் தெருவில் உள்ள பழமையான அரச மரத்தின் கிளை ஒன்று சில தினங்களுக்கு முன் முறிந்து நியாய விலைக் கடை முன்பு அமைக்கப்பட்டிருந்த மேற்கூரை மீது விழுந்தது. ஆபத்தான முறையில் தொங்கிக் கொண்டிருக்கும் மரத்தை அகற்றாமல் மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் வேடிக்கை பார்ப்பதால் அப்பகுதி மக்கள் நியாய விலைக் கடைக்கு செல்ல அச்சமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே ஒற்றை யானை தாக்கி விவசாயி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஓசூரை அடுத்த அலசட்டி கிராமத்தில் விளைநிலத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய விவசாயி திம்மராயப்பாவை ஒற்றை யானை தூக்கி வீசியது. படுகாயமடைந்த விவசாயி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் இம்மாதம் ஓசூர் வனக்கோட்டத்தில் காட்டு யானைகள் தாக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. காட்டு யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க விடிய அரசின் வனத்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அலசட்டி கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குமரி மாவட்டத்தின் மலையோர பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் திருப்பரப்பருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. குமரி மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் கடந்த 5 நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் திருப்பரப்பருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இங்கு 5 பகுதிகளில் மக்கள் குளிக்க ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் 2 பகுதிகளில் குளிக்க தடை செய்யப்பட்டு எஞ்சிய 3 பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்து செல்கின்றனர். ராமநாதபுரம் அருகே சாதிய கொடுமையை கண்டித்து பட்டியலின மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். முதுகுளத்தூர் அருகே சாம்பக்குளம் கிராமத்தில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வந்த குடிநீர் தொட்டியை மற்றொரு சமூகத்தினர் உடைத்ததாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பட்டியலின மக்கள் விடியா திமுக ஆட்சியில் காவல்துறையினர் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாதிக்கப்பட்ட தங்கள் மீதே பொய் வழக்கு பதிந்துள்ளதாக குற்றம் சாட்டினர். அந்த தண்ணி தொட்டியை நைட்டில் உடைச்சாங்க. இப்போ எதுக்காக நீ உடைக்கிறியன்னு கேட்டதுக்கு எங்களுக்கு சண்டை போட்டாங்க. தள்ளி போட்டு அடிக்க வர்றவு ஆளுகள் பூரா வர வச்சுட்டோம். வர வச்சு நாங்கள் ஸ்டேஷனுக்கு போனோம் கம்ப்ளைண்ட் கொடுக்க. போலீஸை வர சொல்லி ஏற்றி விட்டோம். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே வச்சுட்டாங்க சார். அவங்க 2 பேர்த்தையும் எடுத்துட்டு ஒருத்தரை மட்டும் ரிமாண்ட் பண்ணி வச்சுட்டு எங்கள் மேலே பொய் வழக்கு 13 பேர் மேலே போட்டிருக்காங்க சார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே காட்டு யானைகள் தாக்கி அடுத்தடுத்து பறிபோகும் உயிரிழப்புகளை தடுக்க தவறிய வனத்துறையினரை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஓசூர் அருகே உள்ள அலசட்டி கிராமத்தைச் சேர்ந்த திம்மராயப்பா என்பவர் செவ்வாயன்று காட்டு யானை தாக்கி உயிரிழந்தார். இதே பகுதியில் கடந்த 15 நாட்களில் 3 பேர் உயிரிழந்தும் வனத்துறையினர் அதற்கு சரியான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என கூறி திம்மராயப்பாவின் உறவினர்கள் தேன்கனிக்கோட்டையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூரில் சிக்னலில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக நிழற்கூரை மழையில் சரிந்து விழுந்தது. திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் வாகன ஓட்டிகள் வெயிலிலிருந்து தப்புவதற்காக அதிகாரிகள் சிக்னல் பகுதிகளில் பச்சை திரை மூலம் தற்காலிக நிழற்கூரை அமைத்துள்ளனர். இந்த நிலையில் தாராபுரம் சாலையில் உள்ள சிக்னலில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக நிழற்கூரை மழையில் சரிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக அப்பகுதியில் போக்குவரத்து இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. விடியா ஆட்சியில் அதிகாரிகள் முறையாக அமைக்காத இந்த நிழற்கூரை சரிந்து விழுந்து உயிரிழப்பு ஏதும் ஏற்பட்டிருந்தால் விடியா அரசு பொறுப்பேற்குமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தென்காசி அருகே பாஜக பிரமுகர் மழைநீர் செல்லும் ஓடையை ஆக்கிரமித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாம்பவர் வடகரை பகுதியில் பாஜக பிரமுகர் வேலுச்சாமி ஓடையை ஆக்கிரமித்து தனது விளைநிலத்திற்கு மழைநீர் செல்லும் வகையில் மண்வெட்டி மூலம் பாதை அமைக்க முயன்றுள்ளார். இதை தட்டி கேட்ட அப்பகுதி மக்களிடம் பாஜக பிரமுகர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மதுரை மாவட்டம் திருவாதவூரில் உள்ள பிரசித்தி பெற்ற திருமறைநாதர் வேதநாயகியம்மாள் கோவில் வீதி உலா இருளில் நடைபெற்றதால் பக்தர்கள் வேதனை அடைந்துள்ளனர். திருமறைநாதர் வேதநாயகியம்மாள் கோவில் வைகாசி திருவிழாவின் 2ஆம் நாளான இன்று வீதி உலா நடைபெற்றது. இந்த நிலையில் கோவிலை சுற்றியுள்ள வீதிகளில் தெரு விளக்குகள் இல்லாததால் தெரு முழுவதும் இருளில் மூழ்கிய நிலையில் இருந்தது. வீதி உலா இருளில் நடைபெற்றதால் பக்தர்கள் வேதனை அடைந்தனர். மேலும் கோவிலின் கோட்டையை சுற்றி மின் விளக்குகள் அமைக்கவும் கழிப்பறை அமைக்கவும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கடலூர் அருகே ஊராட்சி பணிகளுக்கு லஞ்சம் பெற்ற பாஜகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அருகே உள்ள மஞ்சக்குழி ஊராட்சி மன்ற தலைவரும் பாஜக நிர்வாகியுமான சிவகுருநாதன் என்பவர் தனது ஊராட்சியில் நடைபெற்று வரும் திட்டப்பணிகளுக்கு ஒப்பந்ததாரரிடம் கமிஷன் பெற்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஒப்பந்ததாரர் சந்தோஷ்குமார் லஞ்ச ஒழிப்புத் துறையில் புகார் அளித்ததை அடுத்து போலீசார் சிவகுருநாதனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மின்கம்பங்கள் சேதமாகி எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் சேதமடைந்த மின்கம்பத்தை மாற்றித்தர வேண்டுமென அப்பகுதியினர் வலியுறுத்தியுள்ளனர். சிதம்பரம் அருகே வடக்கு மாங்குடி பகுதியில் விவசாய தோட்டங்களுக்கு மின்சாரம் வழங்கப்படுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள உயர் மின்கம்பம் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இந்த கம்பங்கள் எப்போது வேண்டுமானாலும் உடைந்து விழுந்து அசம்பாவிதம் ஏற்படும் நிலையில் உள்ளது. இதனால் மின்வாரியத்துறை அதிகாரிகள் உடனடியாக புதிய மின்கம்பத்தை அமைத்து தர வேண்டுமென அப்பகுதியினர் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் ஒரே இரவில் 4 கோயில்களின் உண்டியலை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். புவனகிரி அருகே உள்ள மணவெளி கிராமத்தில் அமைந்துள்ள ஐயனார் கோயில், பூதவராயன் கோட்டை கிராமத்தில் உள்ள அக்னி மாரியம்மன் மற்றும் பூங்காவனத்தம்மன் கோயில், கொல்லை கிராமத்தில் உள்ள வள்ளலார் கோயில் ஆகிய 4 கோயில்களின் உண்டியல்களை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் கொள்ளை போன்ற குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டையில் உரிய அனுமதியின்றி நடத்தப்பட்ட மஞ்சுவிரட்டு போட்டியை தடுக்க முடியாமல் விடிய அரசின் காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருமயம் அருகே குளத்துப்பட்டி கிராமத்தில் அரசு அனுமதி பெறாமல் மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான காளைகள் களமிறக்கப்பட்ட நிலையில் போதிய அளவில் காவலர்கள் இல்லாததால் போட்டியை தடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அனுமதி பெறாமல் மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெறுவதை அறிந்தும் கோட்டை விட்ட விடிய அரசின் காவல்துறைக்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சேலம் திருமணிமுத்தாற்றில் ரசாயன நுரைகள் குவியல் குவியலாக செல்வதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சேலத்தில் பெய்த கோடை மழை காரணமாக திருமணிமுத்தாற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இந்த நிலையில் கொண்டாளம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கும் சாயப்பட்டறைகள் கழிவுநீரை கலப்பதால் ஆற்று நீர் மாசடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. சட்டவிரோதமாக கழிவுகளை ஆற்று நீரில் கலக்கும் சாயப்பட்டறைகள் மீது விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட புறவழிச்சாலையை விடியா திமுக அரசு முறையாக பராமரிக்காததால் தற்போது குப்பை கொட்டும் கூடாரமாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விருதாச்சலத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் 2 புறவழிச்சாலைகள் போடப்பட்டது. விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு சாலையை முறையாக பராமரிக்காமலும் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கண்டு கொள்ளாததாலும் அந்த சாலையோரங்களில் அதிக அளவில் குப்பை கொட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சாலையோரம் குவிந்து கிடக்கும் குப்பைகளை உடனே அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.